நேற்று பார்ட்டி அவங்க வைக்கல. அதனால இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இன்னைக்கு தான், அதாவது இன்னைக்கு சனிக்கிழமை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் பாக்ஸு. சாப்பாடு ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்து அரை கோழி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நம்ம காலையில் டியூட்டி முடிச்சுட்டு வந்தாச்சு. அந்த பையன் லீவில் இருக்கிறதுனால இப்போ இடத்த ஃபுல்லாக நாஸ்தி பண்ணிடுறான். அந்த மேடத்தோட பொண்ணோட சின்ன பையன். அதனால் டெய்லி இப்போ மாப் போட வேண்டியிருக்கு. ஸ்கூல் பார்த்தினா லீவு போல். அதனால் இப்போ மேடம் ஃபுல்லாக நாஸ்தி பண்ணிடுறான். நேற்று நைட்டே இடத்தெல்லாம் கழுவி விட்டாச்சு. இப்போ அதுக்கப்புறம் கழுவிட்டு இப்போ வந்து மேடம் வந்து கடைக்கெலாம் போக சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் இந்த காய்கறி ஜாமான் பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. அதை போய் வாங்கணும். வாங்கிட்டு நம்ம ஏன்னா லீவு தானே, அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க. அந்த பையனுக்கும் லீவு. ஸ்கூல் போகிறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பையன், அந்த பையனுக்கும் லீவு தான். அது போக தூங்கிட்டு தான் இருந்தாங்க. அப்புறம் மேடம் ஃபோன் பண்ணி மெடிக்கலுக்கு 2-3 கடைகளுக்கும் போக சொல்லியிருக்காங்க. போயிட்டு அடுத்த வேலை என்ன வேலைன்னு பார்ப்போம். சரியா டிஃபன் இன்னும் ரெடி பண்ணலை. நம்ம ரூமுக்கு போய் டிஃபன் இப்போ ரெடி பண்ணலாம். மத்தியான சாப்பாடு தான் சாப்பிட்ணும். பார்ப்போம் நம்ம ரூமுக்கு போய் என்ன செய்யலான்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கடை கிளம்பியாச்சு. சொன்னோம் பார்த்தீங்கன்னா மேடம் வந்து ஜாமான் வாங்க சொன்னாங்கன்னு சொல்லி. அதனால் இப்போ கிளம்பி போக போகிறோம். 2-3 ஜாமான் வாங்க வேண்டியிருக்கு. போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டில் என்ன சமையல்னு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வெளியே கிளம்பிட்டோம். அதாவது இவங்க நம்ம வீட்டில் வந்து நேற்றே பார்ட்டின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது வெள்ளிக்கிழமை பார்ட்டின்னு சொல்லியிருந்தாங்க. நேற்று பார்ட்டி அவங்க வைக்கல. அதனால இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இன்னைக்கு தான், அதாவது இன்னைக்கு சனிக்கிழமை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஜாமான்கள்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியிருக்கான். அதனால இப்போ காலையிலேயே நம்மளை வந்து சொல்லி என்னென்ன ஜாமான் வாங்கணும்னு சொல்லி எழுதி அனுப்பி விட்ருக்காங்க. இன்ஷால்லா இப்போ நம்ம கிளம்பியாச்சு. கிளம்பி இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கடைகளுக்கு போக வேண்டியது, ஒரு 2-3 கடைகளுக்கு போக வேண்டியிருக்கு. இன்ஷால்லா நம்ம எங்கெங்கே போகிறோம், நம்ம என்ன ஜாமான் வாங்குறோம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மேடம் வந்து சொல்லியிருந்தாங்க அந்த லோஸ்னா அந்த பாதாம் வந்து பாதாம் மில்க் தனியாக கடையில் விற்கி. அவங்க வந்து சாயந்தரம் அந்த அம்மா வந்து இந்தோனேஷியா அம்மா வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு இது மாதிரி பண்ணுவாங்க. பாதாம் பொடி, அப்புறம் பாதாம் பேஸ்ட்டு, அப்புறம் பாதாம் பால் எல்லாம் போட்டு ஒரு லட்டு மாதிரி செஞ்சு ரெடி பண்ணி வைப்பாங்க. எப்போவுமே சாயந்தரம் அந்த காவா குடிக்கும்போது அவங்க வந்து ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடுவாங்க அதில். அதனால இப்போ வந்து பக்கத்துலேயே ஒரு கடையில் நேற்று விசாரித்தாங்க. நேற்று கடைக்கு ஷாப்பிங் போகும்போதே விசாரித்தாங்க. அது வந்து 24 ரியாலோ 23 ரியாலோ இருந்துச்சு. அப்போ மேடம் சொன்னாங்க வேண்டாம், தனுப்பில் போய் வாங்கிட்டு வந்துரு. தனுப்னா இங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட்டு. சவுதிக்காரங்க தான் மேக்ஸிமம் அந்த இதில் வாங்குவாங்க. ரேட்டும் ஜாஸ்தியாக இருக்கும். சரியா, அங்கே போய் தான் வாங்கணும். அங்கே வந்து 17 ரியாலுக்கு தான் நான் வாங்கினேன். அதனால் நீ அங்கே போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அங்கே தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வருது பார்த்தீங்களா, தனுப் சூப்பர் மார்க்கெட். இதுதான் தனுப், அதாவது தனுப்புன்னு சொல்லி போட்டிருக்கோம். இந்த தெரியுதா உங்களுக்கு? ரைட் சைடில் ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பில்டிங் தான். இதுதான் தனுப்பு. ஓகே, நம்ம இது உள்ளதான் போகணும். இப்போ அது பார்த்தீங்கன்னா இப்போ 5 ரியாலுக்காண்டி இப்போ சொல்லியிருக்காங்க. ஆனால் திடீர்னு அன்றைக்கி ஆஃபரில் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஆஃபர் இருக்கா என்னன்னு தெரியல. பார்ப்போம் என்ன ரேட்டுன்னு. மேடம் சொன்ன ரேட்டும் இப்போ போய் வாங்க போகிற ரேட்டும் ஒன்று போல் இருக்கா என்னன்னு பார்ப்போம். பார்த்தீங்களா, இதுதான் என்ட்ரன்ஸ். சரியா ஃப்ரெண்ட்ஸ், ரைட் சைடில் இருக்கு பாருங்க, இதுதான் என்ட்ரன்ஸு. இன்ஷால்லா அது உள்ளே போவோம். போயிட்டு என்ன ஜாமான் வாங்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்னைக்கு சோறு பொங்கின மாதிரி தான் நினைக்கேன், தெரியல. மணி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 10 ஆகிட்டு. இனிமேல் தான் ஒவ்வொரு ஜாமானாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன வேலைகள் பார்த்தீங்கன்னா இதுதான் வாங்க சொன்னாங்க. இந்த இதற்குள்ள அல்மோண்ட் போட்டுருக்குங்க பாதாம் பால். இது வந்து 26 ரியால் போட்டிருக்கு. மேடம் சொன்னது 7 ரியால் சொன்னாங்க. சரி 17 ரியால்னாங்க. இல்லை 26 தான் போட்டிருக்கு. சரி பார்ப்போம், வேறு கடைக்கு போய் பார்ப்போம். வேறு எங்கேயும் வாங்கிட்டு இங்கே வாங்கினதான் சொல்கிறாங்க போல் தெரியுது. மேடம் ஆஃபர் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த கடைக்கு வந்தாச்சு. தனுப்பில் வந்து இல்லை. மேடம் கேட்டது ரேட்டு கூட இருந்துச்சு. மேடத்தோட பொண்ணு ஒரு ஆள் வேணும்னாங்களா, இந்த கடைக்கு தான் போக சொன்னாங்க, தமீமி மார்க்கெட்டுன்னு சொல்லி. சரியா, இப்போ இந்த மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம ஒரு ஆள் இருக்கானு பார்ப்போம். மேடம் கிட்ட அந்த பாதாம் மில்க்கும் இருக்கான்னு பார்ப்போம். சரியா, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த மார்க்கெட்டுக்குள்ளே போனோம். ஆனால் இங்கேயும் இல்லை, ரேட்டு கூட தான் இருந்துச்சு. மேடம் கிட்ட அந்த பாதாம் மில்க் இல்லை, வேறு கம்பெனி தான் வச்சுருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம மேடத்தோட பொண்ணு ஒரு ஆள் வாங்க சொன்னாங்கன்னு சொல்லி தான் இந்த மார்க்கெட்டுக்கு வந்தோம். தமீமி மார்க்கெட் போட்டு பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வந்தோம். ரேட்டு பார்த்தீங்கன்னா 1 கிலோ ஒரு ஆள் வந்து உரிச்ச இறால் 100 ரியாலாம், 105 ரியாலாம் அந்த இறால். மேடம் சொல்லிட்டாங்க, மேடம் பொண்ணு வேண்டாம் வந்துருங்க அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம வேறு கடைகளுக்கு இன்னும் ஜாமான் வேண்டியிருக்கு, மெடிக்கல்லாம் போக வேண்டியிருக்கு. போயிட்டு அடுத்த என்ன வேலைகள்னு பார்ப்போம். ஓகே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு இப்போ கொண்டு போய் கொடுத்துட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த வேலை ரெடியாக எடுத்து வச்சுருக்காங்க மேடத்தோட பொண்ணு. அந்த பையனை கொண்டு அவங்க அப்பா வீட்டில் கொண்டு விடணுமா, அதாவது ஹஸ்பண்ட் வீட்டில் கொண்டு விடணுமா. இப்போ இதை கொடுத்துட்டு மணியை பாருங்கள், மணி எத்தனை ஆகுதுன்னு. மணி 11:50 ஆகிட்டுங்க. இனிமேல் தான் நம்ம சமையலும் ரெடி பண்ணணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஜாமான் எல்லாம் வாங்கியாச்சு, அவங்க சொன்ன ஜாமான் எல்லாமே வாங்கிட்டோம். இப்போ பால் சொன்னோம் பார்த்தீங்களா, பாதாம் பால், அது வேறு கடையிலே வாங்கிட்டேன். 23 ரியால். சரியா, ஒரே ஒரு டப்பா மட்டும் வாங்கியிருக்கேன். வெள்ளத்தை நம்ம கொடுத்துட்டு அப்படியே அந்த பையனையும் கொண்டு விட்டுட்டு வந்து தான் வீட்டில் என்ன அடுத்த வேலைன்னு பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அந்த சின்ன பையனை கொண்டு வந்து விட்டாச்சு. மகாலோட அதாவது மாமியார் வீட்டில் கொண்டு வந்து விட்டாச்சு. அந்த பையன் நேற்றே போகணும்னு சொன்னான். கடைசியில் நேற்று கொண்டு விடலை. அங்கே ஏதோ பார்ட்டி போல் அவங்க வீட்டில், மாமியார் வீட்டில். அதனால் வேண்டாம், சரி வராது, நாளைக்கு விட்டுக்கலாம், அதனால் வேண்டாம், ஏதாவது வண்டி ஏதாவது ரிப்பேர் ஆகிட்டுன்னு சொல்லிடு அப்படின்ட்டாங்க மேடத்தோட பொண்ணு அந்த பையன்கிட்ட. சரின்னு சொல்லி அவனை நேற்று சமாளித்து உட்கார வச்சாச்சு வீட்டில். என்னையை கொண்டு விட்டாச்சுப்போம். விட்டுட்டு நம்ம ரூம் போயிட்டுருக்கோம். போயிட்டு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எல்லா கடைகளுக்கும் போயிட்டு வந்தாச்சு. அந்த பையனை கொண்டு விட்டுட்டு வந்தாச்சு. விட்டுட்டு நம்ம வீட்டில் சாப்பாடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிரியாணி தான். அந்த பிரியாணி நேற்று கொஞ்சம் காரமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த முட்டை, குடமிளகா, வெங்காயம்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் பிரியாணியை. சரியா, அது போக தயிர் சம்பல், அதுக்கப்புறம் மட்டன் ஃப்ரை. சரியா, இதுதான் சாப்பாடு. சாப்பிட்டுட்டு அடுத்த வேலை என்ன வேலைன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மணி வந்து இங்கே மணி 4:30 ஆகுது. டியூட்டிக்கு எப்போ நான் 4 மணிக்கு போயிடுவேன். ஆனால் மேடம் வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஒரு லொக்கேஷனுக்கு அனுப்பி காசு கொடுத்துருக்காங்க. அதை கொடுத்துட்டு அது ஒரு சாப்பாடு மாதிரி தருவாங்க, வாங்கிட்டோம். ஏற்கனவே நம்ம ஒரு வாட்டி வீடியோவில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இன்னொரு இடத்துக்கு. சரியா, அதை வந்து இப்போ லொக்கேஷன் போட்டு போய்கிட்டு இருக்கோம். எங்கே போகிறோம், என்ன வாங்குறோம்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரியா, அதை முடிச்சுட்டு அடுத்த வேலை என்ன வேலையில் இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா மகரிப்பு தான் வருவாங்க பார்ட்டி. ஏன்னா நேற்றே வைக்க வேண்டியது வெள்ளிக்கிழமை, வைக்கலை. இன்றைக்கி சனிக்கிழமை பிளானை மாற்றிருக்காங்க. நேற்று தான் அவ்வளோ வேலையை முடிச்சு வச்சுருந்தோம் நம்ம வெள்ளிக்கிழமை. கடைசியில் பிளானை மாற்றிட்டாங்க மேடம். சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மகரிப்பில் ஒரு 6:30 மணி 7 மணிக்குள்ளே வந்துடுவாங்க எல்லோரும், மேடத்தோட ஃபேமிலி ஃபுல்லுமே. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்தது என்ன வேலைகள்னு பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து தமீமி மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. ஏன்னா காலையில் சொன்னது வந்து மேடம் நினச்சிட்டாங்க தனுப்புன்ட்டு. சரியா, நம்ம தமீமியில் தான் பார்த்தோம். ரேட்டு வந்து 105 ரியால் போட்டிருந்தாங்க. ஆனால் மேடமத்தோட பொண்ணு வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, நம்ம தனுப்பு சூப்பர் மார்க்கெட் ஏற்கனவே காமிச்சோம் பார்த்தீங்களா, அந்த மார்க்கெட்டில் இருந்துட்டு தான் நம்மளுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறா போல் 105 ரியால்னு சொல்லிட்டு. வேண்டாம் அப்படின்னு சொல்லி மொட்டையாக மெசேஜ் தான் பண்ணியிருந்தாங்க, வாய்ஸ் போடலை, ஃபோனும் பண்ணலை. வேண்டாம்னு சொல்லி நோன் போட்டு விட்டாங்க அந்த வாட்ஸ்அப் மெசேஜில். திரும்ப என்னென்ன செஞ்சேன், அப்புறம் திரும்ப நீங்கள் தமீமுக்கே போய் என்னென்னு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ரேட் எவ்வளோன்னு அப்படின்னு. நம்ம காலைல பார்த்தது வேறு ரோட்டில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து மேடம் வந்து ஒரு ஜாமான் சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னோம்ல, அதை வாங்கிட்டு அந்த பாதையில் ஒரு தமீமி இருந்துச்சு. சரின்னு சொல்லி தமீமிக்குள்ளே போவோம். போயிட்டு அந்த உள்ளே வந்து என்ன ரேட்டு சொல்கிறாங்க பார்ப்போம். சரியா, ஏன்னா அந்த சூப்பர் மார்க்கெட் தமீமியில் 105 ரியால் போட்டிருந்தாங்க. இங்கே உள்ளே என்ன போட்டிருக்காங்க தெரில, உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. இங்கே எவ்வளோ அழகாக கேக்காக இருக்குது பாருங்கள். இது எவ்வளோ ரேட்டு போட்டிருக்காங்க, ஆஃபரில் போட்டிருக்காங்க 19 ரியாலாம். சின்னது கீழே உள்ளது 30 ரியால். சரியா, நல்லா அழகாக இருக்குது பார்த்தீங்களா கேக்கு. நல்லா சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. கேக்கெல்லாம் பெருசு வந்து 90 ரியால். இது வந்து தமீமி சூப்பர் மார்க்கெட் ரியாத்தில் இருக்குது. ஒரு ஆள் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இது நல்லா பெரிய சூப்பர் மார்க்கெட்டு தான். இங்கேயும் சவுதிக்காரங்க தான் நிறைய பேர் வருவாங்க. தனுப்பு, தமீமு, லூலுலலாம் நம்ம ஊர் ஆளுக்கு வருவாங்க. லூலு, சிட்டி ஃப்ளவர்லாம் இது ஃபுல்லாக சவுதிக்காரங்க தான் முக்கால்வாசி வருவாங்க இந்த கடைக்கு, சூப்பர் மார்க்கெட்டுக்கு. ஆல் செக்ஷனாக காணோம். இந்த இருக்குது, இந்த போட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஃபிஷ் மார்க்கெட் போட்டு பார்த்தீங்கன்னா இறால், மீன் எல்லாமே படம் போட்டிருக்காங்க. நம்ம அது உள்ளே தான் போகிறோம். போயிட்டு என்ன ரேட்டுன்னு பார்ப்போம். ஓகே, நம்ம லூலில் தான் வாங்குவோம். கொஞ்சம் காலம் தான் இருக்குது. 75 ரியால். அது எத்தனை கிலோ? அரை கிலோ தான் இருக்குது. 150 ரியால் வருது இறால். சிறுசு 21 ரியால் போட்டிருக்காங்க, மீடியம். இது கொஞ்சம் பெரிய இறால் 75 ரியாலுக்கு போட்டிருக்காங்க. மீனை பாருங்கள். இது எவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா 175 ரியாலாம் ஒரு கிலோ. அவ்வளோ ஐஸ்குள்ளே பூத்து வச்சுருக்காங்க மீனை ஃபுல்லாகவே. வெலை மீன் பாருங்க, நம்ம ஒரு வெலை மீன் இருக்குது 19 ரியாலாம் ஒரு கிலோ. இதே 2 கிலோ 3 கிலோ இருக்கும் போல அந்த மீன். சரி, இது ஆள் எவ்வளோன்னு கேட்போம். ஓகே, நத்தை பாருங்க, நத்தைக்கறி பார்த்தீங்கன்னா இறால் வாங்கிட்டாங்க. அந்த உரிச்ச இறால் வந்து இந்த லைனில் இருந்தது பார்த்தீங்களா, அந்த லைனில் உள்ள 3 பீஸ் பாக்கெட்டையும் வாங்கியிருக்காங்க.
அந்த 20 ரூபாய்க்கு அமிச்ச பார்த்தீங்களா, அதில் மொத்தம் ஒரு 60 ரியல் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். 1 கிலோ கேட்டாங்க, 1 கிலோ எடுத்தாச்சு. இப்போ கிளம்ப வேண்டியதான். நேரம் வேறு ஆகிட்டு அங்கே பார்ட்டிக்கு ஆளுக்கு வந்துடுவாங்க. பேக் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. கம் ஃபுல் ஸ்கூலு சித்தின் பாயத் கிலோ அதா இந்த பாருங்க 60 ரியல் 3 பாக்ஸ் இருக்குது. சரியா வாங்கியாச்சு. நம்ம பில் போட்டு நம்ம வீட்டுக்கு போவோம். சரியா அடுத்த விலை என்ன விலைன்னு பார்ப்போம். இப்போ எங்கள் மணியை பார்த்தீங்கன்னா மணி 5:30 ஆகுது. சரியா நம்ம இப்போ தான் அந்த மார்க்கெட்லேருந்து இறால் வாங்கியாச்சு. இறாலை வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம். வீட்டுக்கு போயிட்டு அடுத்த வேலை என்ன வேலைன்னு பார்ப்போம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. சரியா இப்போ போயிட்டு நம்ம ஜாமானை கொடுத்துட்டு அடுத்த வேலை என்ன வேலை இருக்குன்னு பார்ப்போம். ஓகே. மணி 5:45 ஆகிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மேடம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு லொக்கேஷன் அனுப்பியிருந்தாங்க இந்த சாக்லேட் கடைக்கு போக சொல்லி. நம்ம இப்போ அந்த சாக்லேட் கடைக்கு வந்தாச்சு. தாவாஞ்சலி போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த கடைக்குள்ள வந்து நம்ம போகிறோம். போயிட்டு அங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மேடம் பொண்ணு வந்து வாங்க சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, இந்த கடைக்கு வந்து வாங்க சொல்லியிருந்தாங்க சாக்லேட்டு. ஃபோன் பண்ணுங்கள் அங்கே போயிட்டு அப்படின்னாங்க. ஃபோன் பண்ணி கொடுத்தேன். மேடம் பொண்ணு பேசினாங்க. சாக்லேட் பாருங்கள், இது ஃபுல்லுமே சாக்லேட் தான். 298 ரியாலாம். நம்ம ஊருக்கு கிட்டத்தட்ட ஒரு 6000 மேலேயே வரும். இது ஃபுல்லுமே சாக்லேட் கடை, நல்ல பெரிய கடை. சவுதிக்காரங்க பார்ட்டிக்கு ஃபுல்லாகவே இதுதான் வாங்குவாங்க. இங்கே வந்து தான் வாங்குவாங்க. சரியா எல்லாமே இருக்குது இங்கே பாருங்கள். இது வந்து தாவான்னு சொல்லிட்டு ஒரு கடை. ஸ்வீட்ஸும் வச்சுருக்காங்க பாருங்கள். பேரிச்சம்பழத்துலேயே டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஃபுல்லுமே பேரிச்சம்பழம். இதுவும் வைப்பாங்க. இதை அந்த இந்தோனேஷியாவே செஞ்சு வச்சுட்டாங்க வீட்டில். அதே 2 வாரம் ஓடிக்கிட்டு இருக்குது. 2 பார்ட்டிக்கும் போய்கிட்டு இருக்குது. சரி, அதில் ஃபுல்லுமே பாதாம் பிஸ்தா எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இது பேரிச்சம்பழம் தான். சரியா சரி, மேடம் பொண்ணு வாங்கியாச்சு. வாங்கிட்டு நம்ம இப்போ அடுத்த வேலை என்ன வேலைன்னு பார்ப்போம். ஓகே. மேடம் பொண்ணு வந்து ஒரு 78 ரியாலுக்கு வாங்கியிருக்காங்க. எடுக்க போயிருக்காங்க உள்ளே. சரியா வந்த பிறகு வாங்கிட்டு போக வேண்டியதான். நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இங்கே வந்தாச்சு ஓனர் வீட்டுக்குள்ளே. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே டீயெல்லாம் காவாலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் கிளாஸு எல்லாமே இந்த காவா குடிக்கிற பீங்கம் எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க டேபிளில். அது போக பேரிச்சம்பழங்கள் எல்லாமே ஒவ்வொரு டேபிள்லேயும் வச்சுருக்காங்க. உங்களுக்கு காமிக்க பாருங்க. இந்த கிண்ணத்தில் தான் வைப்பாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் வரவங்க இதில் தான் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு இதில் தான் வைப்பாங்க. பார்ட்டி ஃபங்க்ஷன் மட்டும் தான் எடுத்து வைப்பாங்க. மித்தபடி வீடுகளுக்கு வேறு டப்பாவில் வைப்பாங்க. அது போக சீனி எடுத்து வச்சுருக்காங்க. டீயில் பார்த்தீங்கன்னா சீனி போட மாட்டாங்க இங்கே. மேக்ஸிமம் வந்து போட மாட்டாங்க. எல்லாம் சுகர்காரங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு வேணும்னா எடுத்து போட்டுக்கிடுவாங்கன்னு சொல்லி அதில் எடுத்து வச்சுருக்காங்க. அது போக ஸ்வீட்டும் எடுத்து வச்சுருக்காங்க. இது சம்சாத்தாவில் செய்கிறது. இது வந்து ஸ்வீட் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க வீடியோவில். போன பார்ட்டியில் உள்ள ஸ்வீட்டு அதை எடுத்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு எல்லாமே இந்த ஃபுல்லாகவே க்ளீனாக உள்ள ஃபுல்லுமே இன்றைக்கி வீடியோ எடுத்திருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் பாருங்கள், ஏர் ஃப்ளோ மாதிரி. இது வந்து ஸ்மெல்லு சென்ட் வாடை அடிக்கும். ரூம் ஃபுல்லாக அந்த ஹால் ஃபுல்லாமே செம்மையாக வாடை இருக்கும். சூப்பராக இருக்கும். மிஷின் ஓட விட்ருக்காங்க மேடம் பொண்ணு. இதுதான் நம்ம சாப்பாடு வாங்கிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அந்த சாப்பாடு இங்கே வச்சுட்டு உள்ளே போய் உங்களுக்கு இறால் பொரிச்சிட்ருக்காங்க அந்த அம்மா. இறாலில் என்னெல்லாமோ போட்டேன்னு சொன்னாங்க. மைதா மாவு, அப்புறம் கொஞ்சம் பெப்பரு, அப்புறம் வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு, அப்புறம் என்னெல்லாம் போட்டேன்னாங்க. போட்டு அதை பொரிச்சிட்ருக்காங்க. இப்போ ரெடி பண்ண மாட்டாங்க. அதை பொரிச்சு வச்சுட்டு அவங்க சாப்பிட்றது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த க்ரீம் எல்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்க. மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த இறாலை போட்டு மிக்ஸ் பண்ணி அவங்க டேபிளில் வைப்பாங்க. அங்கே பாருங்கள், நான் வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இறால் அதில் தான் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. உடனே வாங்கிட்டு வந்து உடனே பொரிச்சாச்சு. நான் வந்தது ஒரு 6 மணி 5:45 தான் உள்ளே வந்தோம். வந்த ஸ்பீடுக்கு கழுவுனாங்களா என்னென்னு கூட தெரியல. அதை அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணி அடிச்சு விட்டாங்க. இந்தா பொரிச்சு எடுத்தாச்சு. பாப்கார்னையும் இறால் பாப்கார்ன் ரெடி ஆகிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்தது என்ன விலை இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே. பார்த்தீங்கன்னா மணி பாருங்கள் 12:15 ஆகிட்டு. இப்போ தான் சாப்பிட்டுட்ருக்காங்க நைட்டு சாப்பாடு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் வந்து சாப்பாடு வந்து வாங்கிட்டு வந்தாச்சு கடையில். இந்த பாருங்க, இந்த கடையில் தான் சாப்பாடு வாங்கணும். 24 ரியாலு. ஏன்னா அங்கே பார்ட்டி நடந்துகிட்ருக்கா, லேட் ஆகிட்டுருக்கு நமக்கு சாப்பிட்றதுக்குன்னு சொல்லி. அன்றைக்கு மாதிரி தான் நம்மளும் சரி சாப்பாடை வாங்கியாச்சு 24 ரியால் கொடுத்து. இப்போ இது உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் பாக்ஸு. சாப்பாடு ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்து அரை கோழி, சுட்ட கோழி இருக்கும். ஓகே. இங்கே இருக்கு பாருங்கள், சுட்ட கோழியும் ஒயிட் ரைஸும். ஓகே.
இதுக்கு இந்த சட்னி. இந்த சட்னியை ஊற்றி அப்படியே சாப்பிட வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சில சாப்பிடும். சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன ஒர்க் இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மணி பாருங்கள் 1:40 ஆகிட்டு. இப்போ தான் டியூட்டி முடிச்சுட்டு நம்ம வந்தோம். பார்ட்டிலாம் முடிஞ்சிருச்சு. சாப்பாடுலாம் எடுத்து சாப்பிட்டுட்டு எல்லாம் கழுவிலையும் எடுத்து வச்சுட்டு வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.